மக்களே வணக்கம். நம்ம இன்னைக்கு கிராமத்து முறையில் வாத்து முட்டை தொக்கு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்து நம்ம என்ன செய்ய போகிறோம்னா அதுக்கு ஒரு 3 முட்டையை எடுத்துக்கிடுவோம். வாத்து முட்டை பாருங்க மக்களே, நல்ல பெருசு பெருசாக இருக்கும். எவ்வளோ பெரிய முட்டையாக இருக்குன்னு பார்த்துக்கோங்க. வாத்து முட்டையோட கலரும் பாருங்க, பிராய்லர் கோழி முட்டை மாதிரி இருக்காது. அதை அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு தண்ணியை ஊற்றி அதில் 3 முட்டையை நம்ம போட்டுட்டு இப்போ சமையல் எண்ணெயை 1 ஸ்பூன் ஊற்றி கொஞ்சம் நேரமாக அதை வேக விடணும். வெந்த உடனே அதை எடுத்து கொஞ்சம் நேரம் பச்சை தண்ணியில் போட்டு வச்சுக்கோங்க. ஆறுனோடனே உரிச்சு 2 கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்து எதுக்கு வேக வச்சு அப்படின்னா முட்டையோட தோல் நல்லா உரியதுக்காக வேண்டிதான். அடுத்து ஒரு தோசைக்கல் எடுத்து அடுப்பில் வச்சு கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி 2 வெட்டி வச்சிருக்கிற முட்டையை எடுத்து தோசைக்கல்ல போட்டு 2 பக்கமும் திருப்பி போட்டு வறுக்கணும். வறுத்த எல்லா முட்டையும் ஒரு தட்டில் மாற்றி வைக்கணும். இப்போ தொக்கு செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். வெட்டி வச்ச பெரிய வெங்காயம், அரைச்சி வச்ச தக்காளி, அடுத்து மிளகு சீரகம் பொடி பண்ணி வச்சிருக்கேன். அதாவது முட்டையிலிருந்து கவிச்ச வாடை வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி பொடி பண்ணி வச்சிருக்கோம். அடுத்து மையா அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது எடுத்துக்கோங்க. அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எப்போவுமே இந்த மசாலா தான் பயன்படுத்துவோம். கொஞ்சமாக மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. சட்டியை அடுப்பில் வச்சுக்கோங்க. சமையல் எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு மட்டும் போடாமல் கடுகோட கொஞ்சம் உளுந்தம்பருப்பும் சேர்த்து போட்டுக்கோங்க. கொஞ்சமாக பெருஞ்சீரகம் சேர்க்கணும். பெருஞ்சீரகம் சேர்த்து பெருஞ்சீரகம் நல்லா பொரிஞ்சு வந்த உடனே வெட்டி வச்சிருக்கிற வெங்காயத்தை சேர்க்கணும். வெட்டி வச்சிருக்க வெங்காயத்தை சேர்த்துட்டு அதை நல்லா செவந்து வர வரைக்கும் நல்லா வதக்கி விடணும். வெங்காயம் நல்ல செவக்க வதங்கிடணும். வெங்காயம் நல்லா வதக்க தான் நமக்கு தொக்கு நல்லா கிடைக்கும். வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்த்துருங்க. 2 கொத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கிறோம். கருவேப்பிலையை சேர்த்து கிண்டி விட்டு அது நல்லா பொரியட்டும். இந்த பதத்தில் நம்ம இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறணும். இஞ்சி பூண்டு விழுதை நல்ல செவக்க வதக்கிருங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிருங்க. செவக்கிற அளவுக்கு வதக்கிருங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளியை சேர்த்துக்கிறோம். தக்காளியை நீங்கள் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. தக்காளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிளறுங்க. தக்காளியும் வெங்காயம் எந்த அளவுக்கு வேக விடுதீங்களோ அந்த அளவுக்கு தொக்கு நல்லா இருக்கும். நல்ல தொக்கு பதத்துக்கு வந்த உடனே நம்ம குழம்பு மிளகாய் தூள் 2 கரண்டி சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா கிளறுங்க. உங்களுக்கு உரப்பு ரொம்ப வேணும் அப்படின்னா கொஞ்சம் வத்தப்பொடி சேர்த்துக்கோங்க. இந்த பதத்தில் நீங்கள் அடுப்பை நல்லா குறைச்சி வச்சு கிளறி விடுங்க. கொஞ்சமாக மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுட்டு 1/2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒன்று போல் கிண்டி விடுங்க. அந்த தொக்கு எல்லாம் ஒன்றா சேர்ந்த அளவுக்கு கிண்டி விட்டுட்டு இப்போ நம்ம சீரகமும் மிளகும் பொடி பண்ணி வச்சுருக்கோமா அந்த இதை சேர்த்துக்கிறோம். சேர்த்து அதையும் நல்லா கிண்டி விடணும். இப்போ கல் உப்பு சேர்த்துக்கிறோம். கல் உப்பை சேர்த்து கிண்டி விடுங்க. அடுப்பை குறைச்சி வச்சு நல்லா ஒரு 5 நிமிஷத்துக்கு தொக்கை வேக விட்டுருங்க. தொக்கு வேக வேக வெந்த உடனே நல்ல எண்ணெய் பிரிஞ்சு வரும். தொக்கு நல்லா வெந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம வறுத்து வச்ச முட்டையை ஒன்றா தொக்குல சேர்க்கும். எல்லா முட்டையும் தொக்குல சேர்த்து முட்டையோட மஞ்சக்கரு கலங்காம மெதுவாக சின்ன கரண்டியால் கிளறி விடுங்க. கிளறி விட்டு ஒரு 2 நிமிஷம் கழிச்சு அப்படியே முட்டையை திருப்பி விடுங்க. 2 நிமிஷம் வேக விட்டு மல்லி இலை தூவி நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இவ்வளோதான் மக்களே, நமக்கு வாத்து முட்டை தொக்கு ரெடி ஆகிருச்சு. மக்களே, இந்த மாதிரி கிராமத்து முறையிலான சமையலை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.